இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஒரு கான்செப்ட் வைஸ் வந்து கேட்டிருக்காங்க. Which of the following is not true? Every rational number is a real number. Every integer is a rational number. Every real number is an irrational number. Every natural number is a whole number. இதுல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண், ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண், ஒவ்வொரு மெய் எண்ணும் விகிதமுறா எண், ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண். இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன? ரேஷனல் நம்பர் அப்படின்னா பொதுவாட்டி எல்லா நம்பரையும் சொல்லலாம். அதே சமயத்துல பர்டிகுலரா வந்து பாயிண்ட் அண்ட் ரேஷியோ, பாயிண்ட்ல வரக்கூடியது, இன்டிஜர்ஸ், இது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர். அதே சமயத்துல சாதா நம்பரையும் வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ரேஷியோ அப்படின்னு படிச்சோம். இப்போ 3 அப்படிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரேஷனல் நம்பரா இருக்கலாம். ஏன்னா 3/1 அப்படி நம்ம எடுக்கலாமா? சோ எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர். இது வந்து கரெக்ட். ஏன்னா ரியல் நம்பர்னா கால்குலேட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க. சோ ரியல் நம்பர்ஸ், எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர், கரெக்ட். அடுத்து எவ்ரி இன்டிஜர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். இன்டிஜர்ஸ் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எல்லா இன்டிஜர் ரேஷனல் நம்பருக்குள்ள இன்டிஜர்ஸும் அடங்கும். இன்டிஜர்ஸ்னா என்ன? -3, -1, 0 இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே வந்து இன்டிஜர்ஸ் தான். ஆனா இன்டிஜர்ஸ் வந்து இந்த மாதிரி வராது. 10.256 இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட் வந்து இன்டிஜர்ஸ் வந்து வராது. ஸோ எவ்ரி இன்டிஜர் இஸ் ஏ ரேஷனல் நம்பர், அதுவும் கரெக்ட் தான். அடுத்து லாஸ்ட்ல பாருங்க, எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கையில பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4 இப்படி ஆரம்பிக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கும். அதான் நேச்சுரல் நம்பர்ஸ். அதே ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா 1, 2, 3 பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்லயும் இருக்கு. எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர். இதே இதை மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வராது. ஆனா எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்ததுனால கரெக்ட். இங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான இதான் கேட்டிருக்காங்க. மூணாவது உள்ளது பாருங்க, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா கால்குலேட் பண்ணக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வந்து ரியல் நம்பர்ஸ்க்குள்ள அடங்கும். ஆனா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பர்டிகுலரா வந்து இப்போ ஒரு பாயிண்ட் வரும்னு வைங்களேன், இன்ஃபினிட்டியா போய்கிட்டே இருக்கும். அக்யூரேட்டா நம்பர் சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஒரு இதை டிவைட் பண்ணீங்கன்னா 3, 4, 5, 6 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது இதை வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இப்போ பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3.14 நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா 3.1419 அப்படின்னு வந்து அதை கால்குலேட் அது போய்கிட்டே இருக்கும். 22/7 நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ரியல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி? அதாவது அதனால இது தப்பு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் டி 3 மட்டும் தான் தப்பு. அவ்வளவுதான்.